அவுட்டர் பெயிண்டிங் ஒர்க்கு. இப்போ அந்த டெரஸில் இருக்க லீக்கேஜ் எல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கிராக்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். கிராக் ரெக்டிஃபை பண்ணி ப்ளஸ் ஹீட் ரிடக்ஷன் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங். இப்படி இருந்து சர்ஃபேஸை எப்படி பண்ண போகிறோம் காமிக்கிறோம். இப்போ சர்ஃபேஸ் எவ்வளோ மோசமாக இருக்குது எல்லாம் பாசி பிடிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ண கொடுக்க போகிறோம். அதுமாதிரி அவுட்ரு வால்லாம் பார்த்தா இந்த வால்லாம் முடிச்சாச்சு. டெரஸ் மட்டும் தான் இருக்குது. அவுட்ரு வால்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ டெரஸ் க்ளீனிங் முடிச்சுட்டு நான் அப்ளிகேஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறோம். அப்டேட் பண்ணலாம் பாருங்கள். அவுட்டர் பெயிண்டிங் ஒர்க்கு. இப்போ அந்த டெரஸில் இருக்க லீக்கேஜ் எல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கிராக்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். கிராக் ரெக்டிஃபை பண்ணி ப்ளஸ் ஹீட் ரிடக்ஷன் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங். இப்படி இருந்து சர்ஃபேஸை எப்படி பண்ண போகிறோம் காமிக்கிறோம். இப்போ சர்ஃபேஸ் எவ்வளோ மோசமாக இருக்குது எல்லாம் பாசி பிடிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ண கொடுக்க போகிறோம். அதுமாதிரி அவுட்ரு வால்லாம் பார்த்தா இந்த வால்லாம் முடிச்சாச்சு. டெரஸ் மட்டும் தான் இருக்குது. அவுட்ரு வால்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ டெரஸ் க்ளீனிங் முடிச்சுட்டு நான் அப்ளிகேஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறோம். அப்டேட் பண்ணலாம் பாருங்கள். அதில் கம்ப்ளீட்டாக வந்து டெரஸ் ரிப்பேரிங் ஒர்க் ஆன் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இதெல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், ரிப்பேரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி ரிப்பேரிங் ஒர்க் அப்ளிகேஷன் பண்ணிட்டுருக்குறோம். இதுக்கப்புறம் வந்து லேயர் கோட்டிங் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கும்னு அப்டேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெரஸ் வந்து செகண்ட் லேயர் கோட்டிங் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இருந்த டெரஸு எவ்வளோ ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அவ்வளோ லீக்கேஜ் ஆகிடுச்சு, அவ்வளோ கிராக்ஸ் இருந்துச்சு. எல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனோடு பண்ணியிருக்கிறோம். இப்போ செகண்ட் லேயர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. கம்ப்ளீட்டாக வால்ஸு டெரஸு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன மாதிரி டெரஸாக இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். இன்னொரு லேயர் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஹீட் ரிடக்ஷன் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்க்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணலாம். தேர்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சர்ஃபேஸ் பாருங்கள். தேர்ட் டைல்யூஷன் தேர்ட் லேயர் அப்ளை பண்ணிருக்கிறோம். அதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இவ்வளோ மெட்டீரியல் எடுத்து இவ்வளோ லேயர் மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ளஸ் ஹீட் ரிடக்ஷன் பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணும்.